மார்ஸுக்கு போயிட்டாங்க. சரியா? அவங்க மார்ஸ்ல நிக்கிறாங்க, நாங்க ஏர்த்ல நிக்கிறோம். இதுதான் இட்ஸ் டிஃபரெண்ட். அப்ப இது ஒரு பெரிய ஒரு அவமதிப்புகள், அதுல அவர்களுக்கு ஏற்படுற அவமானங்கள் நிறையவே வருது. மற்றது இந்த ஆபாசமான சொற்கள் இப்பத்திய குழந்தைகள் ஆங்கிலத்துல சரி, அது அவர்கள் என்ன சிலரோட கதைக்கும் பொழுது எனக்கு அதை எப்படி நீங்க ஆபாசமான ஒரு சொல்லாக எடுக்கிறீர்கள்? அதுவும் ஒரு மொழிதானே. அப்ப அதை ஒரு ஆள் தானே அதை சொல்றது. எப்படி உங்களுக்கு அதை ஆபாசமான சொல்லு தெரியும்? அது எங்க இருந்து வந்தது? அது வேர் சொல் என்ன? இப்படியான கேள்விகளுக்கு எல்லாம் தேடி போயிருக்க சில சொற்கள் என்ற வேர்ச்சொல் தமிழ்ல இருந்துதான் இருக்குது. அப்படியெல்லாம் பாட்டிக்குள்ள அப்ப அவர்களுடைய ஒரு தேடல் இன்னொருத்தருக்கு, அவர்களுடைய ஒரு வார்த்தை, ஒரு சொல் இன்னொருத்தர் என்ன போல ஒரு ஆளுக்கு அது தேடலாக முடியுது. அப்ப இளைய சமுதாயம் என்றது அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், அந்த ஆசைப்படுவதால் அவமதிக்கப்படுகிறார்கள் என்றதுல நிறைய அவமானங்களை அவர்கள் ஏற்றுப்படுகிறார்கள். அதுல எந்த இது இல்லை. ஆனா அந்த அவமதிப்பு ரெண்டு விதமாக, ஒன்று திரிக்கப்படுகிறது, ஒன்று அவர்களே தங்களாகி அதை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்ப ஒரு பெரிய பெரிய பட்டங்கள் படிக்கும் பொழுது பல நாடுகளுக்கு அவர்களுடைய ப்ரொஜெக்டுக்காக அவர்கள் போகும் பொழுதெல்லாம் அதை பார்க்கிற வெளியாட்கள் அதை புரிஞ்சு கொள்ளாமல் அந்த பிள்ளைகளை கேவலப்படுத்துறது, சும்மா தேவையில்லாத வார்த்தைகள். அப்ப அதெல்லாம் அவர்கள் அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் என்றதையும் இதுல சொல்றேன் நான். இதை கட்டாயம் அவர்கள் லேர்ன் பண்ணணும் என்றதை சொல்லிக்கொண்டு அவர்களுடைய ஆசை உடனே, அதாவது ஷார்ட்டா அந்த வேலை செய்யணும் என்றதுதான் இளையோர்களுடைய ஆசை. அதை பெரியோர்கள் மூத்தோர்கள் புரிஞ்சு அவர்களை அவமதிக்காமல் கொள்ளாமல் நடக்க வேண்டும் என்றதை கேட்டுக்கொண்டு இச்சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கும் பாமுகம் தொலைக்காட்சிக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. ஒரு வித்தியாசமான பக்கத்தை நீங்கள் அந்த இளையோர்கள் பக்கம், அந்த ஜென்சி இளையோர்கள் இன்றைய காலத்தில் நடமாடுற நிலையை பார்க்கும்போது திணிக்கப்படுகிறதா இல்லது நீங்கள் இன்னும் மேலும் கேட்க வேணும் என்பதற்காக முதியோர்கள் சொல்கிறார்களா என்றதை எடுக்கணும். இப்ப அவசரமாக டிக்டாக்கு, அந்த இணையதளம், இந்த இணையதளம், மின்னி மறைகிற இணையதளம் போல அல்ல வாழ்க்கை என்று எண்ண தோன்றுகின்றது. காரணம், பெரியோர்களோ சொல்லும் போது அந்த பிள்ளை இன்னும் ஆழமாக அதை கேட்க வேணும், ஆழமாக இதில் உண்டு அனுபவத்தை நீ கற்று அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியவர்கள் திணிக்கிறார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு, அதாவது திணிப்பும் சில நேரம் இனிப்பாகலாம். இப்படி ஒரு தமிழ் மொழியை நீ இப்ப படிக்க வேணும் என்று சொன்னால் அந்த பிள்ளை படிச்சால் பிற்காலத்துல அதுக்கு இனிப்பாகவே அமைந்து விடுவது உண்டு. ஆனால் ஆரம்பத்துல சொல்லிக்க அது திணிப்பாகவும் இருக்கக்கூடிய உண்டு. அடுத்தது, இங்க நாங்கள் எப்படித்தான் பார்த்தாலும் அந்த இனத்தின் அடையாளம் பாதுகாக்கப்படுகிறதாண்டா இன்றைக்கு இளையோர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றால் அப்படி ஜாலியா அப்படியே மின்னி பார்க்க எங்களுக்கும் ஆசைதான், இல்லையாண்டு ஆனா அவர்கள் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாகவே அவர்களுடைய நிலையை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர வேணுமே என்றதையும். ரெண்டாவது சவுண்ட ஓபனுங்கம்மா, சுந்தரிங்களோட சவுண்ட ஓபனுங்க. நாங்கள் இன்னொரு பக்கம் பாக்குறோம், அதை பார்த்து மகிழ்றோம். இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ஏன் இப்படி என்று பெரியோர்கள் நினைக்கிறதும் ஒன்றுதான். ஷார்ட்கட்டில எல்லாம் செய்கிறது. இன்றைக்கு SMS காலத்துல வாழுறோம். டக்குண்டு போட்டோன்னா மெசேஜுக்கு ஆன்சர் வரும். அப்படி மின்னி மறைகிறதுக்கு இடையிலே ஒரு விடயம் முடிஞ்சிடும். நாங்கள் கடிதம் அனுப்பி 4-5 நாள் போய் வர வாழ்க்கை அல்ல. அதனால அவர்களுடைய நிலையை ஈரணிக்க முடியாத முதியோர்கள் அல்லது பெற்றோர்கள் யாரென்றாலும் அதை ஈரணிக்க முடியாமல் தான் நாங்கள் அவர்களோட ஒரு போராட்டத்துல ஒரு முரண்பாடை சந்திச்சு கொண்டு இருக்கிறோம் என்பது உண்மைதான். அதே நேரம் பொறுப்புகள், இந்த விடயத்துல மிக முக்கியமான அருமையான ஒரு கருத்தை சொன்னீர்கள். பொறுப்புகள் பிள்ளைகள் ஏற்க விரும்புகிறார்கள், ஆனால் முதியோர்கள் விட்டு கொடுக்கவில்லை. மேடையில் அறிவிப்பு சரி, அல்லது மேடை அனுபவங்கள் சரி, அல்லது இன்னொரு இடத்துல தன்னும் பொதுவான இடங்களிலும் பெரியோர்கள், கோவில்கள், பொது இடங்கள் விட்டு விலத்துறார்கள் இல்லை. அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால செய்ய மாட்டார்கள். ஒரு குண்டை தூக்கி போடுவார்கள். அப்படி அல்ல. அனுபவம் எப்படி பெறுகிறது? அந்த தளத்தையோ அந்த இடத்தையோ அந்த பிள்ளைக்கு கொடுத்தால் தான் அந்த பிள்ளை அனுபவத்தை பெறலாம். லைசன்ஸ் எடுத்தால் மட்டும் ரோட்டில ஓடலாம் என்றது ஒரு விதி. ஆனால் அதே லைசன்ஸை எடுத்து அதற்கு பிறகுதான் அந்த ஓட பழக போகுது. ஏனென்றால் அது மட்டும் டிரைவர் இருப்பார்.
அப்ப யோசிக்க வேணும், அவர்களுக்கும் ஒருக்கா விட்டு கொடுப்போம் என்றதை அந்த விட்டு கொடுப்புகள் பெரியோர்களிடம் இருந்தால் மட்டும்தான் அதை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டில் அவர்கள் எடுக்கவும் மாட்டார்கள், இவர்கள் கொடுக்கவும் மாட்டார்கள். ஆகவே அனுபவத்தை எப்படி பெறுகிறது இளையோர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நல்ல ஒரு விடயத்தை கொண்டு வந்தேன். அடுத்தது மியூசிக்ல இன்றைக்கு ட்ரெண்டா இருக்கிறது இந்த மியூசிக் தான். எத்தனையோ விதமான பாட்டுகள் எல்லாம் போடினோம். அதை பார்த்து ஜீரணிக்க முடியாமல் பெரியோர்கள் இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆபாசமான சொற்கள் சில நேரம் நாங்கள் எங்களோட டொச்சிலேயே ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டோம்டா, சில நேரம் அது பொதுவாக சொல்றது நாங்களும் அது இது இவர்கள் சொல்ற வேண்டாம் அர்த்தம் தெரியாம ஏதோ பிள்ளைகள் பாடசாலையில சொல்றது இது என்னடா சைஸ் என்று சொல்லி போடுங்கள் பார்த்தால் அதுக்கு அர்த்தத்தை பார்த்தால் அது ஒரு ஒரு கூடாத ஒரு வார்த்தை தான். அது வந்து ஒரு ஆகக்கூடாண்டில ஒரு அவமானப்படுத்துற ஒரு வார்த்தை தான். அப்படியான வார்த்தைகளை நாங்கள் பார்க்க வேணும். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்கள் வீடுகளில் பேசுற எங்கட தமிழ் நல்ல வார்த்தைகள் என்று சொல்லுவோம். அது நல்ல வார்த்தைகளை கொண்டு வந்து பாடசாலையில சில பிள்ளைகளுக்கு பேசிக்கு இப்படி இவனுக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சது ரெண்டு பேக்ரவுண்டை பார்த்தால் அது பெற்றோர்களால் வந்ததையும் பார்க்கின்றோம். ஆகவே அதிலும் கவனமாக இருக்கணும். ஆனால் இளையோர்கள் இன்றைக்கு எங்களை விட அனுபவத்தில முதிர்ந்தவர்கள் போல் தெரிஞ்சாலும் சில நேரம் இளங்கன்று பயம் அறியாது. ஆகவே சில இடத்துல நாங்கள் கடிவாளம் போல வைத்திருந்து அவர்களை விட வேண்டிய தேவையும் இருக்கிறது. அருமையாக பேசினீர்கள், வாழ்த்துக்கள் பத்மலோஜினி. சரி, இனி முதியோர்கள் சார்பில் நாங்கள் இப்பொழுது ஆசைப்படுவதனால் அவமானப்படுகிறோம் என்று பேசுவதற்காக கீதா ராணி பரமானந்தனை அழைத்துக் கொள்வோம். வாருங்கள் கீதா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நடுவருக்கும் எதிர் பேச்சாளர்களுக்கும் என் பக்கம் கருத்தை பகிர வந்தவர்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, ஒன்றா ரெண்டா எடுத்து சொல்ல முதியவர்கள் படும் அவமானங்கள், இன்னொன்று இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று சொல்லுவார்கள். அது மாதிரி நாங்கள் இளமையில இருந்து அத்தனையையும் தாங்கி மற்ற வேர்கள் வெளியில தெரியாது, ஆடம்பர காட்டுறீங்க அப்படியே தாங்கி பாரமெல்லாம் சுமந்த ஒரு தூணா நின்றுட்டு அப்பதான் முதுமை வருது. எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது, இவர் இளையவர் பேசினது எங்களுக்காக கருத்துக்களை சொன்ன இருந்தது. முழு கருத்தும் அவர் சொன்னது எங்கிட பக்கம்தான். இளையவர்களுக்கு இப்படி இப்படி இடைவெளி இருக்கும், அதனால அப்படி செய்வார்கள் இப்படி செய்வார்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார். என்னன்னா நாங்கள் வந்து நான் இப்படி அந்த பப்ளிக்கு எல்லாம் போகல, சாதாரணமா வீட்டுல பாருங்க ஒரு ஒரு உடம்பு சத ரத்தம் நரம்பால் ஆன ஒரு உடம்பு. இன்றைக்கு இந்த பேசின இளையவர் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வாமா இதுக்கு போவோம் அல்லது இதற்கு செய்வோம்மான்னு சொன்னா இப்பயே கேட்கிற கேள்வி 5-10 வயசுலயே நீங்க செய்யறீங்களா, நீங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒன்றா வந்தது, நான் நீங்க ஒன்றெடுத்து தானா எல்லா மார்க்ஸ் உடந்துறீங்களா, நான் எனக்கு இப்படி தராதேங்கோ கேட்டோமா நாங்க முந்தி. அல்லது உங்களுக்கு என்னுடைய மகளே சொன்னார், நான் அந்த படுத்திருப்பார் போ அந்த ஹாலிடேல வாசூலைக்கு போண்டா இப்ப சொன்னேன்னு பாத்தியா அந்த கார் பழகினதால உனக்கு எவ்வளவு அம்மா அப்ப எனக்கு தேவைப்படையெல்லாம் தான் நான் போக விரும்ப இல்லை. அப்ப அன்றைக்கு நான் தள்ளி தள்ளி விட்டதாலதான், நீ தள்ளி தள்ளி உனக்கு மருந்த கொடுத்ததாலதான் நீ ஆரோக்கியமா இருக்கிற, தள்ளி தள்ளி பார்த்து பார்த்து செய்ததாலதான் அப்படி இருக்கிறீங்க. இன்றைக்கு நாங்க மன நோவுறேன்டா சாதாரணமா அவர் உறவு கூட்டம் பெறதண்டு வைங்கோ, பிள்ளையர்க்க வந்து கீழே ஹலோ சொல்லிட்டு போங்கோ, நாங்கள் வரையில அவையோட வந்து அவை அப்படி சொல்லுவீங்க. இப்படி ஒரு தெரிஞ்ச பிள்ளைய அந்த அந்த சொந்தக்காரர் கேட்டா, இது எங்கட வீட்டுல அந்த காலத்துல உங்களை எங்களை எல்லாரையுமே சாதாரணமா கேட்டு, என்ன வயக்கட்டு போனேன், என்ன கருத்து போனேன், என்ன இப்படி மெலிஞ்சு போனேன், என்ன இதெல்லாம் சாதாரண. அந்த குழந்தை கேட்டா நான் என்ன பழமா பழுதா போறதுக்கு, அதானே பழமா அதுதான் பிள்ளை பழுதா போனாலே என்னம்மா என்று சொல்லி சொன்னது, நான் என்ன பழமா பழுதா போவ, நீங்க வந்தா உங்களோட வேலையை பாருங்க. இப்படி எல்லாம் வண்டைக்குல அந்த முதியவன் அந்த உறவு வந்து வேணும் என்ன கூடாது கதை சொன்னார். இவ்வளோ அக்கறையா அன்பா அப்படித்தானே சொன்னார். இனி ஒரு கோயிலுக்கு வாங்க பிள்ளைகளா முடிய கூட்டி கட்டி மற்றவர் பக்கத்துல இருக்கிறவற்ற வாய்க்க முகத்துக்க போகாம இருக்கட்டுக்கு தலைய விரிச்சு விடாதீங்க பிள்ளைகள், ஒருக்கா கூட்டி கட்டுங்கோண்டா. அதுக்கு எத்தனை சொல்கிறார்கள் தெரியுமா, நாங்கள் ஒரு 10ஆம் பசலிகளா பட்டிக்காடை இது இப்ப மாடர்ன் தலை விரிச்சுட்டு தான் நாங்க வருவோம். அப்ப என்னுடைய வாய்க்குள்ளேயும் என்னுடைய கண்ணுக்குள்ளேயும் எனக்கு சாமி கும்பிட இல்லாம இருக்கிறது வந்து சொன்னா அது ஒரு அவமதிப்பு எங்களுக்கு. அடுத்தது
ஏன் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிடுறீங்க? குழந்தை என்ன இளையவர்களுக்கு தான் ஆசை வருமா? மூத்தவர்களுக்கு ஆசை வராதா? இந்த பிள்ளைய நான் தொப்புல பார்க்கணும்ன்ற ஆசையா இருக்கும். நல்லா நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்போட இருக்கணும்ன்ற ஆசை வரும். இப்படி சின்ன சின்ன குடும்பத்துல இந்த மொழியில நீ படிக்க, நீ பாட்டு படிக்க, ஒருக்கா வந்து 4 பேருக்கு வந்து கேட்கணும், அம்மா தம்பி ஒருக்கா பாடுங்கன்னு சொன்னா என்ன கேட்டா அவைய பாட சொல்லி சொன்னா நீங்கள் யாரோ ஒரு தொலைபேசி எடுத்துட்டாரு ஊர்ல இருந்து பேசுங்க பிள்ளைகள் கொடுத்தீங்கன்னா அங்க யார் இருக்கணும் சொன்னீங்களா? என்னட்ட கேட்டீங்களா? ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அவமரியாதைப்படணும். பெர்மிஷன் எடுத்துத்தான் நீங்க உங்களோட அம்மா உங்கள்ட்ட பெர்மிஷன் எடுத்து அத்தனை செய்தவா. அப்ப இன்றைக்கு வந்து இது ஒரு அத்துமீறின செயலா இருக்கு. என்ன எல்லாத்துக்கும் குடும்பத்துல பெர்மிஷன் எடுக்கணும். பிள்ளைகளா நீ நல்ல பிள்ளைதான் 12 மணிக்கு வெளியில போகாதேண்டா, நீங்கள் அங்க சுத்த நாட்டுல இருந்து வந்து கொண்டு பயப்படுறீங்க, இங்க ஒன்றும் பயம் இல்லையா? அப்ப இங்க இந்த நாட்டுல எல்லாம் நடக்கிற தீமைகள் எல்லாம் என்ன? அப்ப அங்க நாங்கள் பயந்து பயந்து நொந்து நொந்து அடி வாங்குறோம் என்ன. ஆனா அந்த பிள்ளைக்கு பத்திரத்துக்கு தான் இவ்வளவு சொல்றோம். நித்தம் அடி. அடுத்தது வந்து உடுப்பு. ஒரு ஆக்கள் தரீனம். என்னுடைய வீடு இல்லாதங்க நான் பார்த்ததும் கேட்டதும். அப்ப ஒரு நாங்கள் ஒரு பாடி எங்கடா தமிழ் குடும்பங்கள் வரையினம். சரி நீங்க வெளியில எப்படியும் போங்க பிள்ளைகள். இந்த ஒரு பண்பாடு இதுக்கு ஒரு நல்ல இங்க முதுகுக்கு இங்க நிக்கும் உடுப்பு, கீழே இங்க மேல இப்படி போகுது உடுப்பு. அவ காலை ஒரு சாதாரணமா அப்படி எதிர்பார்க்கறது பிள்ளையா? 4 பேர் இருக்கேக்கல நாகரிகமா அது? டிக்டாக்ன்றீங்கள். டிக்டாக்ல என்ன ஒரு நாட்டுக்கும் வீட்டுக்கு தேவையா தாரீங்கள்? நாங்க சரி இந்த நாங்க கவிதை எழுதுறோம், கட்டுரை எழுதுறோம், சிறுகதை எழுதுறோம், அப்படி செய்யறோம். டிக்டாக்ல நீங்க என்ன சொல்றீங்க? அது இப்படி நின்று அப்படி நேற்று என்னட்ட படிச்ச ஒரு பிள்ளை ஒரு ஆள் கொண்டு வந்து காட்டுற 5 பேருங்க இந்த பிள்ளை இப்படி அது இப்படி எங்கேயோ இதுக்கு போய் இப்படி போட்டு இருக்குது, இப்படி போட்டு இதுதான் காட்டுது அதுல டிக்டாக்ல. நாங்களும் இளைய இந்த பாதைய கடந்துதான் நாங்களும் வந்திருக்கிறோம். அது எங்களுக்கு தெரியும். இளமைக்கு ஆசை இருக்கு. மற்ற முதல் பேசிய சகோதரி சொன்ன மாதிரி அந்த ஒருவர் வந்து கடையில அந்த பிள்ளைய அவமரியாதைப்படுத்தினது வந்து ஆசைப்பட்டதுக்கு இல்ல. அது அந்த பண்பாடு தெரியாதவற்ற குணம். நானும் போய் இலங்கையில ஒரு தையல் கடைக்கு போனான். அப்ப நான் இந்த பிளவுஸ் எடுக்க போனான். அங்க வேலை செய்யற பிள்ளைய என்ன போல 4 பேர் நிக்கணும் பிளவுஸ் உடுப்பு வாங்க. அந்த நடத்துறவர் வந்து மாடுகள் என்ன நாயல் அப்படி இப்படி என்று எங்களுக்கு முன்னால பேசுறாரு. அந்த பிள்ளை ஏதோ வெட்டி வச்ச பிளவுஸ தான் ஏதோ கூட செய்துட்டோம். நான் என்னத்துக்கு அப்படிதான். அது வந்து ஆசைப்பட்டது இல்லை. அதாவது பண்பாடு தெரியாத, நாகரிகம் தெரியாத, மற்றவைய மதிக்க தெரியாத குணத்துல அது வந்தது. அதனுடைய அதுக்கும் ஆசைக்கும் சம்மந்தம் இல்லை. மற்றது இளையவராயிருந்தான எல்லாருக்கும் ஆசை இருக்குதான். எங்களை மிஞ்சின ஆசை எப்பவுமே ஆபத்து தான். இளையவராயிருந்தாலும் பெரியவராயிருந்தாலும் ஒரு அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டா அவருக்கு வீழ்ச்சி தான். அதால இந்த மூத்தோர்கள் கொஞ்சம் தடுக்கலாம் கொள்ளலாம். நாங்க ஒரு திருமணத்துக்கு கூட இப்ப இங்கே நடக்குது. ஒரு என்னுடைய வயசுன்ற உள்ள வேண்ட பிள்ளைகளுக்கு அந்த திருமணத்துக்கு நான் நினைப்பேன் எந்த தம்பி வரணும், எந்த அண்ணன் வரணும், என்னோட சினேடி வரணும், என்னோட படிப்புகிற. இப்ப பிள்ளைகள் என்ன எங்களுக்கு அவைய தெரியுமா? ஒருத்தரும் வர வேண்டாம். நாங்கள் மட்டும் காணும். அந்த ஏதாவது மோல்கேஜுக்கு ஏதாவது பாவிக்கலாம் அந்த காசை. அது நீங்க கூட கடித்தனம் தான். ஆனால் உறவு இல்லாம ஒற்றையா நீங்க தனித்தனியா என்ன செய்ய போறீங்க? ஒரு நடக்குது திருமணம் அப்படியே எங்களோட அப்படி ஒட்டி பழகின திருமணங்கள் எல்லாம் எங்களை புறக்கணிச்சுட்டு தனியா நடக்கல உறவுகள் எவ்வளவு வெளி இருக்குது சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற அவமானம். இன்றைக்கு இளையவரா பேசுறவருக்கு 10 வருஷத்துல நடக்க போகுது. அப்ப அவர் அதை செப்பனிடணும். இல்ல இது பிழை. உறவு இல்லாம வாழ இயலாது. எப்பயும் உறவுதான் ஒரு சமுதாயத்தையோ குடும்பத்தையோ ஒரு பாலம் போட்டு நினைச்சு வைக்கும். அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் சொல்றோம் இப்படி செய்யாதீங்க. மற்ற நாங்க இப்ப நாங்க வந்து வீணா நாங்க பேஸ்புக்லயோ இந்த வானொலிக்கு வர்றதுக்கோ இந்த ஜூம் எனக்கு மொழி தெரியாது. இந்த நாட்டு மொழி அவ்வளவு பாண்டித்யம் இல்லை.
சாதாரணமாக கதைக்க பேசுது. அப்ப இளையவர்களுக்கு எத்தனை நேரம் உங்களுக்கு சொல்லித்தாரா? அதாவது எவ்வளவு உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு மினக்கட்டிருப்போம் சொல்லித்தரேன். அதான் இவ்வளவு இருந்திருப்போம். இன்றைக்கு வேற இவ்வளவு பேசியவர் எப்படி இருப்பார்? மகளுக்கு ஒவ்வொண்டா ஊட்டி கொடுக்க. நாளைக்கு இதே புள்ள சொல்லும், உங்களுக்கு எவ்வளவு தரம் சொல்லித்தார சரியாது. அந்த அவமானம் எப்படி வலிக்குது எனக்கு. நான் இவ்வளவு நேரம் உனக்காக இருந்தனே. அழுதும் இருப்பான் எவ்வளவு எவ்வளவு மினக்கிறா. ஒரு மொழிய போட்டா டக்கண்டு சொன்னாங்க, நான் செய்தார் அவன் செய்தாந்துட்டு போடணும். காட்டி தர பொறுமை இல்லை. அப்ப இங்கெல்லாம் நாங்க அடி வாங்குறோம். மற்றது இன்றைக்கு இந்த மறதி குணம் வருதுல, ஞாபக மறதி ஒரு நோயா இங்கே எல்லோருக்கும் எங்களவர்களையும் தாக்கி கொண்டு வருது. முன்னர் வேற மொழிக்காரர் தான் கேடு, இப்ப நிறைய பேருக்கு வருது. ஏனென்று சொன்னால் இங்கே பேச்சு மொழி இல்லை. எனக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு குரூப், என்னுடைய எழுத்தாளர்களுக்கு ஒரு குரூப், என்னுடைய தமிழ் பக்கத்துக்கு ஒரு குரூப், எனக்கு நகுலாவை சுத்தினதுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு குரூப், எல்லாம் குரூப். திருமணத்துக்கு ஒரு ஸ்டாச்சு அமர்த்தி விடு, ஒரு பர்த்டே கொண்டு அமர்த்தி விடு. ஒரு வீட்டுக்கு எடுத்து தொலைபேசி இல்ல, பேச்சு மொழி இப்ப எங்கள்கிட்ட இல்ல. அப்ப பிள்ளைய ஏன் பிள்ளைகிட்ட எனக்கு எடுக்க இல்ல, நான் அம்மா பார்த்து கொண்டிருந்தேனாண்டா போட்டாதானே நடுக எடுக்க நேரம் இருக்கா? எங்களுக்கு நேரம் இருக்கு. நீங்க தான் புரிஞ்சு கொள்ளணும். இங்க நாங்க அடி வாங்குறோம். அந்த புள்ளி ஒருக்கா எடுத்து கதைச்சா அந்த அம்மாக்கு 50 வருஷம் இன்னும் வாழ்ற ஒரு இது வருமே சந்தோஷம் இருக்கு. ஆமா, இது நான் சொல்றபடியா நீங்க என்ன என்று நினைக்காதேங்கோ. ஆனா நான் இந்த நிறைய கேள்விப்பட்டு எனக்கும் இப்படி வரப்போதான்ற ஒரு பயத்துல இருக்கிறேன் நான். ஆனபடியா இங்க இளையவர்களுக்கு இல்ல, இளையவர்கள் நினைச்சதெல்லாம் நாங்கள் எல்லாம் எங்கட பிள்ளைகளுக்கு எங்களை கேப்பினோம், ஏன் நீங்க அங்க ஹாலிடே போயில இங்க ஹாலிடே போயில இப்படியே வீட்டை கட்டிக்கணும். நாங்கள் இப்படி உங்களை போல ஹாலிடே போனால் நீங்கள் இந்த நாட்டுக்காரர் மாதிரி இப்படி வாழ்ந்திருக்க இயலாது. ஆனா இவர்கள் என்ன செய்யணும், நினைச்ச உடனே பறக்கிறோம். என்ன ஒரு வருஷத்துல எத்தனை நாட்டுக்கு போறீங்க? அப்ப நாங்கள்லாம் நீங்க அவமானப்படுறோம். இதை கதைச்சா எனக்கு சம்பளம் வருது, நான் எனக்கு அந்த அதுக்குள்ளதானே நான் வாழ்றேன். கேட்கலுமா? நாங்கள் கணக்கு வழக்கு கேட்கலுமா? இப்ப பிள்ளைகள்கிட்ட யாராவது கேட்க முடியுமா? ஒரு அளவு வயசு வச்சிருக்கிற பிள்ளைகள்கிட்ட யாருமே. எங்கட அம்மா அப்பா 50 வயதுலயும் வாய் மூடி நீ சொல்றத கேளுதான் சொன்னவேனா. நான் உள்ளாக்க எனக்கெல்லாம் வாய் மூடிக்கொண்டு நாங்க திருப்பி கேட்காத தவறா இருக்கலாம். இன்றைக்கு ஜெனரேஷன் அப்படியே நெருப்பு மாதிரி பற்றக்கூடியவர்கள் தான். ஆனால் அது எல்லாமே சரி என்று நாங்க சொல்லலாது. எங்க தட்டணுமோ அங்க தட்டி வளைச்சாத்தான் அந்த சில உருவமா வரும். இல்லாட்டிக்காத ஒரு அவலட்சணமா போயிரும். அந்த கல்ல செதுக்க வேணும், கல்ல தப்ப கூடாது. கல்ல செதுக்கினாத்தான் உருவமா வரும் ஒரு சில. ஆகவே இங்க அடி வாங்குறதும் அவமானப்படுறதும் மூத்தோர்கள் ஏன் அப்படி என்றால் உங்களை செதுக்குவதற்காகத்தான் நாங்கள் சொல்லி சொல்லி இன்றைக்கு அடி வாங்கி அவமானப்பட்டு நிக்கிறோம். ஒரு உண்டை அம்மா ஒரு கணனியிலேயோ எழுத்து துறையிலேயோ ஒரு பாடல்லையோ இந்த விஞ்ஞான உலகத்துல நின்றாண்டா அது உனக்கும் தான் பெருமை. ஆனால் உனக்கு அதுக்கான பொறுமையோ நேரமோ இல்ல இருக்குது. அதை தர விரும்ப இல்லை. அவதி ஆனா அந்த நேரத்துல 4 ஃப்ரெண்ட்ஸோட செட் பண்ணி போட்டு போயிடலாம். அந்த உண்மையா யதார்த்தம் அதுதான். நான் பட்டிமன்ற சபைய அணைக்கல என்ன சுற்றி நடக்கிறது, நாடு எதிர்பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயங்களுக்காக. ஆகவே நாங்கள் அடி வாங்கி தலை குனிஞ்சு நாளைக்கு எங்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு பொங்கல் விழா நாளைக்கு தான். ஆனா நான் முந்தி எங்கட பிள்ளைகள் வளர்ந்த காலத்துல இவ்வளவு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நிகழ்ச்சி செய்யுங்கோன்னா ஐயோ எங்களால இயலாது, எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா சினிமா பாட்டுக்கு பாட்டை போட்டு விடுங்க. அப்ப நாங்கள் இன்றைக்கு ஆசிரியர்களா, தமிழ் ஆசிரியர்களா கேட்டு தலை குனிகிறோம் பிள்ளைகள்கிட்ட. அவங்களுக்கு நேரம் இல்லை. எங்கட பிள்ளைகளும் இங்க பிறந்து வளர்ந்தான் படிச்சேன். அப்ப இன்றைக்கு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிற எல்லா விதத்திலையும் மூத்தோர்கள் மூத்தோர்கள் மூத்தோர்கள். நன்றி நன்றி
உண்மையா மிக சிறப்பாக இருந்தது. அதே நேரம் யதார்த்த பூர்வமான அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியை தந்தது. நிச்சயம் இது எல்லோர் வீடுகளிலும் நடைபெற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஒரு மொழியை அல்லது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த விடயத்தை ஒரு பிள்ளையிடம் கேட்டால் அந்த பிள்ளையின் நேரத்தை கேட்கணும். அதுக்கு ஒரு டேர்மின் நாங்கள் வைக்கணும். அது நேரம் வச்சு அவர்களை கேட்டு பழக வேணும். அதுவும் அப்படி கெதியதியா காட்டி தந்தால் எப்படி ஒரு தாய் கற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையா இந்த மொழி தெரியாத இடங்களில் எல்லாம் எத்தனையோ அவமானங்களை இந்த முதியோர்கள் என்று சொல்ல வேண்டாம், இளவயது முதியோர்கள் என்று சொல்லுவார். முதியோர்கள் தாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது உண்மை. அது பெற்றோர்களாக இருக்கலாம், பெரியோர்களாகவும் இருக்கலாம். அந்த விடயத்தை பார்க்கும்போது அவமானப்படுத்தப்படுகிறோம் நிச்சயமாக. ஏனென்றால் பிள்ளை நினைக்குது, இப்ப அந்த ஊர்லாப் கதையை அது எல்லா வீடுகளிலும் இருக்குது. நீங்க முந்தி அந்த நாட்டுக்கு போயிருக்க, ஊர்லாப் போயில்லையா நீங்கள்? ஆனால் எங்கட பண வரவ நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எவ்வளவு இந்த விசாக்கள் எல்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டோம்ன்றதை அந்த பிள்ளை ஒரு நிமிடம் நினைக்குதா? அதே நேரம் எத்தனை தாய்மார் நாங்கள் அகதியாக இங்கு வந்திருக்கிறோம், இந்த அகதி அந்தஸ்தில தான் உங்களையும் வளர்த்தெடுத்து இருக்கிறோம் என்பதை எத்தனை பெற்றோர் சொல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் அந்த பிள்ளைக்கு தெரியாத ஒரு சம்பவமும் இருக்குது. அதை நினைக்கும் போது உண்மையிலேயே மிக மிக கவலை. சின்ன சின்ன ஆசைகள் எங்களுக்குள்ளும் இருக்கிறது, இல்லையென்றே சொல்ல முடியாது. அந்த சின்ன ஆசை, இந்த பிள்ளை இப்படி வரணும், இப்படி செய்யணும் என்று நினைப்போம். அதை கதைச்ச உடனே திருப்பி எதிர் வார்த்தைகள் எங்களுக்கு வந்து தாக்குறதும் இருக்கு. இதனால நாங்கள் அவமானப்படுகிறது உண்மை. உண்மையிலேயே மேல் வீட்டில இருப்பார்கள், கீழ் வீட்டில ஒரு மாமா வந்துட்டாருண்டா ஓடி வாங்கோண்டா, ஏன்னா அது இப்ப முக்கியமா வணக்கம் சொல்ல, நீங்க சொன்ன சரிதானே என்று சொல்லி போட்டு போற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த தொடர்பாடல் என்பதும் இன்றைய இந்த கணனி யுகமும் இயந்திரமயமான வாழ்க்கையும் பணம் இருந்தால் எதுவும் செய்யலாம், அல்லது ஒரு கைத்தொலைபேசி இருந்தா எதுவும் செய்யலாம் என்று இளையோர்களுக்கு உணர்த்தி வைக்கிறதோ என்னவோ தெரியா. ஒரு முரண்பாடான வாழ்க்கைக்கு வர்றம் ஏதோ உண்டு. அந்த பிள்ளைன்ற நல்வாழ்வுக்காக சொல்றோம் என்று பார்த்தால் அவமதிக்கப்படுற பெற்றோர்களும் முதியோர்களும் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அடுத்த இந்த பென்ஷன் எடுக்கிற கதை என்ன மறந்து போனீர்கள்? இப்ப பார்க்க 84 வயசு கிளவி மாதிரியெல்லோ கதைக்கிறீர்கள் என்று சில பிள்ளைகள் தாய்மார சொல்லிக்க நானும் கேட்டு இருக்கிறேன். என்ன அம்மா உங்களுக்கு மறதி, நீங்கள் என்ன இப்படியாண்டு சொல்லிக்கல? யோசிச்சு பாருங்க, நாங்கள் எவ்வளவு இடத்தில் அவமதிக்கப்படுகிறோம் என்பது. உண்மையிலேயே அந்த வாழ்க்கை எல்லோருக்கும் இறைவன் கொடுத்த பெறம். அந்த படிமுறை வளர்ச்சியை கொடுக்கணும் அவர்களுக்கு. அப்ப அவர்கள் யோசிக்கணும், எங்களுக்கு பிறகு அம்மா எங்களுக்கு நல்லதுதானே சொல்றா. எந்த ஒரு தாய் உணர்வா ஒரு குழந்தைக்கு நல்ல விடயத்தையோ அல்லது கூடாத விடயத்தையோ அது சொல்லி வளர்க்கிறாளோ, அந்த உணர்வு பிள்ளைக்கு தைத்தால் அந்த பிள்ளை அன்பாகவே தாய் சொல்லை கேட்டுக்கொண்டும் பெரியோர்களை கேட்டுக்கொண்டும் மதிப்போட நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையா வரும். அது எங்க அந்த பிள்ளையை நாங்கள் உருவாக்கலாம் என்ற கேள்வி எங்கள் எல்லோரிடம் இருக்கின்றது. அந்த இன்றைக்கு அந்த இளையோர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சம்பவம் எதிராகவே நாங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, அடுத்த இளையோராக அவசரமாக வந்திருக்கிறார் சிவசெல்ல மாரிமுத்து. லபக்கென்று அவரை பிடித்துக் கொள்ளுவோம், இல்லாவிட்டால் அந்த இளையோர் ஓடி விடுவார். சரி, வாருங்கள் சிவசெல்ல மாரிமுத்து. ஆசைப்படுவதால் அவமதிக்கப்படுகிறீர்களா இல்லது படவில்லையா பாப்போம். இங்கோ நிக்கிறார் நிகழ்ச்சியில. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, ஆசைப்படுவதால் எந்த இடங்கள்ல அவமதிக்கப்படுகிறீர்கள்? நீங்க நிகழ்ச்சி கேட்கல நினைக்கிறோம். பாப்போம் உங்களோட பேச்சு எப்படி போகுதாண்டு. நல்ல ஒரு தலைப்பு அக்கா. தலைப்பை ஒரு தடவை திரும்ப சொல்லுங்க. ஆசைப்படுவதால் அவமதிக்கப்படுகிறோம் என்றது இளையோர்களா முதியோர்களா என்று கேட்டிருக்கிறேன். இப்ப நான் இளையோர் தானே பேசணும். ஓ, நீங்கள் இப்ப இளையவரா தான் நிக்கிறபடியா அதுக்குள்ள போட்டு கிடக்கு உங்களை. நல்லதொரு நிகழ்வு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல தயவு செஞ்சு மன்னிக்கணும் தாமதமா வந்ததுக்கு. இருந்தாலும் எனக்கு இந்த நிகழ்ச்சியில இருந்தாலும் என் இதயம் முழுக்க நம்மளுடைய நிகழ்வு நிலைச்சே இருந்தேன். உண்மையிலேயே ஆசைப்படுறதுனால அவதிப்படக்கூடியது இளையோர்கள் தான். ஏன் அப்படின்னா, நாங்க எங்களுடைய மனசுல நாங்க டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணுங்கிற கனவுலாம் இருக்காது. நான் ஒரு சாதாரண ஒரு தொழில் அதிபரா வரணும்னு நான் ஆசைப்படுவேன். ஆனா என்னுடைய பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவனை எப்படியாவது இந்த வேலைக்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல பெற்றோர்கள் எங்களுடைய ஆசையை தடை பண்ணிட்டு அவங்களுடைய ஆசையை எங்க கிட்ட திணிக்கிறாங்க. அதனால எங்களுடைய ஆசையால எங்க ஆசையையும் நாங்க அனுபவிக்க முடியாம, பெற்றோருடைய ஆசையையும் நிறை செலுத்த முடியாம நாங்க அங்க அந்த இடத்துல அவதிப்படுறோம். இது ஒரு பக்கத்துல. படிப்பு வேலை எல்லா பக்கமுமே அப்படித்தான். அதுக்கடுத்து
திருமணம் அப்படின்னு வரும்போது அத்தை பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா யாரையோ ஒருத்தரை கட்டி வைப்பாங்க. யாரையோ ஒருத்தரை பிடிச்சிருக்கும், அத்தை பொண்ணை கட்டி வைப்பாங்க. இது என்ன வகையான டெக்னிக்னு தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்களேன். உருகி உருகி அத்தை பொண்ணை காதலிப்பான், வேற யாரையாவது பிடிச்சி கட்டி வச்சிருவான். உருகி உருகி அடுத்த பொண்ணை கல்யாணம் லவ் பண்ணுவோம், ஆனா அத்தை பொண்ணை தான் கட்டணும்னு கட்டி வச்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துலயும் எங்களுடைய ஆசை அங்கே வந்து தடை செய்யப்பட்டு ஒரு அவதிக்குள்ள விரும்பின பொண்ணு கூடயும் வாழ முடியாம, கிடைச்ச பொண்ணு கூடயும் வாழ முடியாம அங்க நாங்க அவதிப்பட்டுதான் இருக்கோம். இன்னொன்னு முக்கியமானது, எங்களுடைய ஒரு சட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆசைப்பட்டு ஒரு சட்டை எடுக்கணும்னு வைங்களேன், அந்த சட்டையை எடுக்கணும்னு எனக்கு பிடிச்சிருக்கும். ஆனா என் ஒய்ஃப் சொல்லுவா உங்க கலருக்கு இந்த சட்டை எடுக்காது. எங்க அம்மா சொல்லுவா இந்த டிசைன் சரியில்லை. அப்போ ஒரு சட்டை எடுப்பதில் கூட இவனுக்கு இது பிடிச்சிருக்கு. அவன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்கள் அனுமதிப்பதில்லை. இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, இவளுக்கு எதுவும் தெரியாது, நாம தான் இவளுக்கு செஞ்சு கொடுக்கணும், நாம தான் இவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல சொல்ற மாதிரி பெற்றோர்கள் பிள்ளையை கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தன்னுடைய கையை இருக்க பிடிச்சுக்கிட்டாங்க, விட மாட்டாங்க. இதனாலதான் நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத பெட்டி பாம்பா ஒரு கட்டத்துக்குள்ள மக்கி புழுங்கி போறாங்க. குதிரை தட்டு குண்டு தட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிருக்காங்க. அப்போ இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஆசைப்படுறதுனால அவதிப்படுறது இளையோர்கள் தான், முதியோர்கள் துளியும் கிடையாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய முதியோர்கள் அத்துணை பேரும் தான் சின்ன வயசுல அனுபவிக்காததெல்லாம் இப்ப அனுபவிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மேகி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சின்ன பிள்ளைல சாப்பிட முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாருங்க நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சொமோட்டோ ஸ்விக்கில ஆர்டர் பண்றதுல 100% முதியோர்கள் தான், இளைஞர்கள் கிடையாது. அதுக்கடுத்து நடுவர் அவர்களே, நீங்க எவ்வளவு அழகா பட்டுப்புடவை கட்டிருக்கீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த லெகின்ஸ், சல்வாரு, கமீஸ், திரும்ப இன்னொன்னு ஏதோ லகங்கா, பட்டியாலா, இது எல்லாம் போடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா இளையோர்கள் கிடையாது, முதியோர்கள் தான். இளையோர்கள் இல்ல, அவங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க சின்ன வயசுல அனுபவிக்காததை இப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல முதியோர்களுக்கு இது அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இளையோர்களுக்கு தான், இளைஞர்களுக்கு தான் ஆசைப்படுவதால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட படித்த ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு முடிச்ச உடனே 12ஆம் வகுப்புக்கு சேரும்போது இந்த பிரிவை எடுத்து படிக்கணும்னு விரும்புறான். இல்ல அவங்க அப்பா சொல்றாரு நீ இதைத்தான் படிக்கணும்னு சொல்றாரு. உடனே அந்த பிரிவை எடுத்து படிக்கிறாங்க. வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போக வேண்டாம், இந்த வேலைக்கு தான் போகணும்னு ஒரு ஐடி கம்பெனில கொண்டு சேர்த்து விடுறாங்க. இரவு முழுக்க கண் விழித்து தூங்காமல் கஷ்டப்பட்டு கடந்த ஓராண்டுக்கு முன்னார் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னா நீங்க யாராவது நம்புவீங்களா? அப்போ அவருடைய அவதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 35 வயது வரைக்கும் திருமணம் ஆகல, கடன் சுமை, வீட்டை கட்டணும். அப்பா சொல்றாரு வீடு கட்டு வீடு கட்டு வீடு கட்டு, உன் கூட வீடு கட்டிட்டான். அப்போ ஆக மொத்தத்துல முதியோர்கள் இளையோர்களுடைய மனசுல சுமையை ஏற்றி வைத்து விட்டு இன்றைக்கு பெரும்பாலான பலரின் வலிக்கும் சுமைக்கும் காரணமாக இருக்கக்கூடியது இன்றைய முதியோர்கள் தான். இளையோர்கள் ஆசைப்படுவதால் அவதிப்பட்டு கொண்டே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஒரு நிமிடம் வரும்போ சுட்டு வந்து விட்டது தொழில்நுட்பம். எங்கள் பகுதிக்கு இருட்டு வந்து விட்டது, லைட்டு போடுவோம். மிக சிறப்பாக இருக்கின்றது. அதாவது இன்றைய பெற்றோர்கள் ஆசைப்படுவதனால் உண்மையிலேயே அது ஒரு திணிப்பாக இருக்கிறது. இப்பொழுது பாக்குறோம்டா பிள்ளைகள் வந்து ஒரு துறையை நோக்கி செல்லும் போது அந்த துறையில பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லை. உடனே சொல்லுறோம் நீங்கள் அதுக்கு போக வேண்டாம், நீங்க டாக்டரா போங்கோ அல்லது என்ஜினியரா போங்கோ. ஏதோ ஒரு பெரியோர்கள் சொல்லுவதனால உண்மையிலேயே ஒரு ஆபத்து அங்க இருக்குது. அந்த பிள்ளை விரும்பிய துறையை அனுபவிக்க முடியவில்லை. அங்கே அது ஆசைப்படுவதனால ஒரு அவமதிக்கப்படுகிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து இந்த திருமண விடயத்துல வந்தால் மச்சால செய்கிறது அல்லது மச்சான செய்ய வேணும் ஒன்று இருந்தால் இல்லை,
அது எனக்கு விருப்பமில்லை. ஆனால் இவர்கள் அந்த ஆசையை சொல்லுவார்கள், அந்த பிள்ளைகளுடைய ஆசையை நிராகரிக்கிற மாதிரி அமைந்து விடுவதும் உண்டு. இன்றைக்கு அவர் சொன்ன பார்த்தா இளையோர்களை விட இன்றைக்கு முதியோர்கள் தாங்கள் அனுபவிக்கிறதால இளையோர்களை தடை செய்கிறார்களோ என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ள எழுகிறது. ஆகவே அந்த ஆசைப்படுவதை அனுபவிக்க வேணும் என்று சொல்றார்கள். அந்த ஆசைப்படுவதை அவமதிக்கக்கூடிய செயல்கள் தான் இன்றைக்கு இளையோர்களுக்கு இடம்பெறுகிறது என்பதை அழகாக தனது உதாரணங்களோட சொல்லி இருந்தார். மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சிவசெல்ல மாரிமுத்து. அடுத்து நாங்கள் திரிபுர சுந்தரியை அழைக்கின்றோம். வாங்கோ திரிபுர சுந்தரி. முதியோர்கள் சார்பில் அப்ப இவர் இப்படி சொல்லுகிறாரே, இல்லை நாங்கள் அப்படி சொல்லவில்லையே, இளையோர்களுக்கு இன்றைக்கும் அவர்களுக்கான மதிப்பை கொடுத்துத்தானே இருக்கிறோம் என்ற ஒரு நிலையை நீங்கள் பார்க்கிறீர்களா? எப்படி திரிபுர சுந்தரி வாங்கோ. வணக்கம் திரிபுர சுந்தரி, வாங்கோ வாங்கோ. என்ன உங்களோட வீட்டுல சத்தம் கேக்குதா இல்ல இங்க நிகழ்ச்சியில இருக்கிறீங்களா? எல்லாருமே நல்லா ஓ வணக்கம். உங்களோட வீட்டுல ஏதோ சத்தம் கேக்குதே. இப்படி பேசலாதம்மா, சத்தம் கேக்குது. சிறுவர சுந்தரி அப்படி பேசலாது. சிறுவர சுந்தரி அப்படி பேச கேக்குது இல்ல. அமைதியான ஒரு சூழலுக்கு வாங்கோ. சுந்தரி கேட்கல உங்களோட சத்தம். அம்மா உங்களோட சத்தம் கேட்கல. நீங்க நிகழ்ச்சியில இருந்தா அப்ப நீங்க பேசல. அதாவது வெளியில வந்து பேசுங்க. சுந்தரி சத்தமா இருக்குது. சத்தமா இருந்தாலும் ஒண்ணும் செய்யல. அது பேச கஷ்டம். நீங்க வெளியில வரணும். அதாவது வெளியே வரணும். ஒரு நிமிஷம் வெளியே வந்துடுறேன். பெரிய சத்தமா தான் இருக்குது. அப்ப நீங்க அடுத்த ஆளுக்கு வாய்ப்பா கொடுங்க. வந்துட்டீங்களே. சரி சரி சொல்லுங்க. நீங்க தலைகீழா நிக்கிறீங்க. நேரா நிற்கும். இப்ப சரியோ? ஓமா நான் நீங்க தலைகீழா நிக்கிறீங்க. கேமராவை திருப்புங்க. சரி. இல்லையே, இன்னொரு ஆங்கிள் சரியா இருக்கா? இல்ல சரி. இப்ப சரி. அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியே இருப்பதனால் அதிகமாக பேசுவதற்கு முடியாத காரணம் முதியோர்கள் ஆசையால் அவமதிக்கப்படுகிறார்கள் என்ற தலைப்பின் கீழ் நான் பேச உள்ளேன். இன்றைய இளைய தலைமுறையினால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அவமதிக்கப்படுவது சமூக யதார்த்தம். இதுக்கு காரணம் என்னன்னா தலைமுறை இடைவெளிதான். இன்னைக்கு சின்ன குழந்தைங்களோட எதிர்பார்ப்பு வேற, பெரியவங்களோட எதிர்பார்ப்பு வேற. இந்த ஒரு காரணம் தான் அவமதிக்கப்படுறாங்க. அடுத்து பொருளாதார சார்பு. குழந்தைகளை சார்ந்து இருக்கும் பொழுது அவர்கள்கிட்ட கேட்கும் சின்ன சின்ன ஆசை கூட ஒரு சுமையாக, தேவையற்ற செலவாக பார்க்கப்படுகிறது. அதனால் முதியோர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். உடல் மற்றும் மனநிலை மாற்றம், குழந்தை பருவம் போன்ற குணம் வருகிறது. அதை இளையவர்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா முதிர்ச்சியின்மை என்று தவறாக கருதும் இளையவர்கள். அதுக்கப்புறம் அதிகார மாற்றம். குடும்பத்துல தகப்பன் தாய் பெரியவங்க அவங்கள கேட்டு எல்லாமே செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தது மாறுபடக்கூடிய ஒரு நிலை, அதிகார மாற்றம் வருது. அதனால தேவையற்ற வாக்குவாதமும் அவமதிப்பும் ஏற்படுகிறது. அடுத்து நேரமின்மை மற்றும் பொறுமையின்மை. தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்ற ஏக்கமும் அன்பிற்கான தேடலும் தான் அவங்களால அவமதிக்கப்படுகிறார்கள். அப்புறம் உளவியல் காரணமும் இதுல இருக்கு. பயனற்றவர் என்ற தவறான கண்ணோட்டம். இந்த பெரியவங்க முதியோர் பயனற்றவங்க அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கு. ஓய்வு பெற்ற பிறகு முதியவர்கள் இனி உற்பத்தி திறன் அற்றவர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள். அடுத்து தொழில்நுட்ப அறிவு இல்லாமையால் அவமதிக்கப்படுகிறார்கள். இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஏற்பட்ட மதி Facebook, இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம்
மற்றபடி வாட்ஸ்அப் இதுல எல்லாம் வந்து அவங்க தொழில்நுட்ப அறிவு இல்லாதனால அவமதிக்கப்படுறாங்க. இன்னொன்னு வந்து உடல்நல குறைபாடுனால கிண்டல் செய்யறாங்க. காது கேட்கலையா அதுக்கு கிண்டல் செய்யறாங்க. வயதான காரணத்தினால நடக்க முடியாம நடந்தா அப்படி கால் தாங்கி தாங்கி நடக்கிறப்போ அவங்கள வந்து ஊனமுற்றவராக பாவிச்சு அவங்கள கிண்டல் செய்து அவமானப்படுத்துறாங்க. அப்புறம் தனிமையா அந்த முதியோர்கள் இருக்கிறதுனால பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வருது. அப்புறம் கலாச்சார மாற்றம் என்ன முன்னாடி வந்து எல்லாருமே குடும்பமா தான் இருந்தோம். இப்ப யாருமே கூட்டு குடும்பத்துல வந்து விரும்புறது இல்ல. தனி கொடுத்தனம் போகணும், நாம செய்ய வேண்டியது இதுதான், இப்படிதான் இருப்போம், இந்த மாதிரிதான் வாழ்வோம், வீட்டுல சமைக்க மாட்டோம், எல்லாம் ஆன்லைன்ல செஞ்சுதான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறப்ப வந்து கலாச்சார மாற்றம். பெரியவர்கள் வந்து இந்த தலையை பின்னி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைன்னா தலையை பின்னி பூ வைக்கணும்பாங்க. ஆனா இன்றைய இளையருக்கு தலையை முடி வெட்டி கொண்டு கிராப் வைத்து கொண்டாலுதான் அவர்களோட கலாச்சார மாற்றமா இருக்கு. அதனால வந்து பெரியவர்கள் வந்து அவமதிக்கப்படுவாங்க. அப்புறம் செவி சாய்க்கிறது இல்ல, பெரியவங்க சொல்றது எதுவுமே காது கொடுத்து கேட்கறது இல்ல. அவங்களுக்குன்னு சுயமரியாதை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து முதியவர்கள் வந்து ஆக்கப்படுறாங்க. முதியவர்கள் நம்ம வீட்டோட சுமை அல்ல, அவர்கள் நம்ம வேர்களை அவமதித்தால் மரம் நிலைக்காது என்ற மனோபாவம் இளையோருக்கு வர வேண்டும். முதியவர்களை கொண்டாடுவதற்கு அவர்களை காயப்படுத்தாமல் இருக்க எளிய வலிமையான மாற்றம் வந்து வேணும். இன்னைக்கு காலகட்டத்துல இளையவர்கள் கிட்ட, இந்த பெரியவங்க முதியோர்கிட்ட அவங்களோட கதையை கேளுங்க. சிறிய சிறிய பொறுப்புகளை தாருங்க. சின்ன சின்ன பொறுப்பு அந்த முதியோருக்கு தர்றப்ப வந்து அவங்க வந்து அவமானப்படுவதில் இருந்து தவிர்க்கப்படுகிறாங்க. தொழில்நுட்பத்தை அன்போட கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு முதியோருக்கு தெரியல, இது இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்க வந்து முதியோருக்கு வந்து அக்கறை காட்டணும். பொது இடத்தில் மதிப்பு கொடுக்கணும். இவங்க என்ன தாய், என தந்தை, எனது மாமன், எனது மாமி என்று பொது இடங்களில் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்தால் அந்த அவமானத்தில் இருந்து அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மறதியை பொறுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு வயசாயிட்டுன்னா எல்லாருக்குமே மறதி வந்துருது. காலையில என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது தெரியல. அந்த மறதியை பொறுத்து கொண்டு இளையவர்கள் அவர்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பது என்னோட வாதம். உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு கொடுக்கணும். உனக்கு நான் இருக்கேன், கவலைப்படாதம்மா, அப்பா உனக்கு நான் இருக்கேன், என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், எந்த சூழ்நிலைனாலும் உனக்கு உடம்பு சரியில்லையா உடனே என்னை கூப்பிடு, அடுத்த நிமிடமே நான் வந்து நின்று உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு அந்த ஒரு மனோபாவத்தை இளையர்கள் கொடுக்குறப்போ முதியோர் வந்து தனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, தான் பையன் எப்படினாலும் எந்த சூழல்லையும் நம்மளை காப்பாத்தி விடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றப்போ அங்க அந்த அவமானத்துல இருந்து அவங்க மீட்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து இளையவர்கள் வந்து முதியோருக்கு கொடுக்க வேண்டிய உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு. அதுக்கப்புறம் அவங்க முதியோர்களோட சுதந்திரத்துல தலையிடக்கூடாது. தலையிடுறதுனாலதான் முதியவர்கள் வந்து அவங்க அந்த அதே பழைய காலத்து மாதிரி வாழ்றப்போ அவங்களோட சின்ன சின்ன சுதந்திரத்தையும் தடுக்காம இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான உணர்வு வரும். பிள்ளைகளிடம் இந்த முதியவர்களை வந்து அறிமுகப்படுத்தணும். நீங்க எங்களுக்கு தேவை என்று இளையவர்கள் முதியவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இப்படி உணர்த்துவதால் அவமானப்படுவதில் இருந்து அவர்கள் தவிர்க்கப்பட்டு அன்புடன் வாழ்வார்கள் என்பது எனது கருத்தை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, நீங்கள் இப்படி இருக்கிறது, ஆனால் இளையோர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்பதை அழகாக கூறியிருக்கிறீர்கள். யதார்த்தம்தான். அந்த யதார்த்தம் என்ன இடத்துல நாங்கள் அவமானப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லி இருந்தால் அந்த அனுபவம் ஒரு பாடமாக மற்றவர்களுக்கு இருக்கும். நீங்கள் இன்னதுக்கு அவர்கள் செய்ய வேணும் என்ற ஒரு தீர்வைத்தான் கூடுதலாக தந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும், நாங்க குழந்தை மனமா இருக்க விரும்புகிறோம், ஆனால் உங்களுக்கு குழந்தை மனமா எங்களை வச்சிருக்கவில்லை. எங்களுக்கு அன்பு காட்டணும் என்று விரும்புகிறோம், ஆனா காட்டவில்லை. நீங்க காட்ட வேணும் என்ற ஒரு கட்டாயத்தை தெரிவிச்ச மாதிரி சில விடயங்கள் இருக்கு. இப்ப பொருளாதாரத்துல பெற்றோர்களுக்கு இல்லை, ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்களை விட 3 மடங்கு சம்பளத்தை எடுக்கக்கூடிய நிலையில இருக்க அந்த பொருளாதார ரீதியிலும் நீங்கள் எங்களுக்கு உதவ வேணும். அதை மட்டும் பயனற்றவர்கள் அப்படி இவையும் சொல்லிவிட முடியாது. எந்த ஒரு மனிதனும் இந்த பூமிக்கு பயனானவன் தான். பயனற்றவன் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கிற அந்த சம்பவத்தை நீங்க சொல்றீர்கள். ஓய்வு பெற்று விட்டார், இனி எங்களுக்கு தேவையில்லை என்று விலகி கொள்ளுற ஒரு நிலையை பார்த்தா அப்படியெல்லாம் விலகி கொள்ள இல்லாது. ஓய்வில இருந்தாலும் அந்த ஓய்வுக்கு எப்படி ஒரு முதியோர்கள் வந்து வேர்கள் போல அந்த வேர்களை மதிக்க அவர்கள் கொடுக்க வேண்டும் அந்த நிலை. ஆனா இன்றைக்கு எந்த முரண்பாடு உங்களை தாக்கி கொள்ளுது என்பதை நீங்க கொஞ்சம் விரிவாக சொல்லி இருக்கலாம். இது
ஒரு கேள்விக்கு பதில் போல கூடுதலாக வந்த மாதிரி எனக்கு இருந்தது. உடல்நிலை குறைவு அவை இருந்தாலும் ஒரு பிள்ளை உணர்வு ரீதியா எங்கட அம்மாக்கு இப்படி இருக்குது, நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி போக வேணும் என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு தன்மை இருக்கு. அடுத்தது நீங்க மிக முக்கியமாக அந்த தலைமுறை இடைவெளியை சொன்னீங்க. அதாவது எந்த ஒரு விடயத்திலும் இந்த தலைமுறை இடைவெளி என்றது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த அளவு படபடப்பு சிலுசிலுப்பு எல்லாவற்றையும் பார்க்கிறோம் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு, அடுத்து இளையோர்கள் சார்பில் வெள்ளத்தாயி நிக்கிறீங்களா? அவரோட நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். வெள்ளத்தாய் வாருங்கள். அடுத்து ஆசைப்படுவதால் அவமதிக்கப்படுபவர்கள் இளையோர்கள் என்ற தலைப்பில் பேசுவதற்காக வெள்ளத்தாயி வந்திருக்கிறார். வாருங்கள் வெள்ளத்தாயி. அவர் நிற்கிறார். கேக்குதா வெள்ளத்தாயி? வணக்கம். வணக்கம் 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 அம்மா. வணக்கம். நீங்களும் அந்த நிகழ்விலையா நிக்கிறீங்களா? வானண்ட நிகழ்விலையா? ஆமா ஆமா அக்கா. என்ன நிகழ்வு? புத்தக வெளியீடா? புத்தக வெளியீடா? என்ன நிகழ்வு? இல்ல, இது ஒரு இன்ஜினியர்ஸ் எக்ஸ்போ. அதுல ஒரு பட்டிமன்றம். எக்ஸ்போ அதுல பேசுறீங்க? ஆமா ஆமா. முடிஞ்சதா இனிதானா? முடிந்தது அப்படியே முடிந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து அமைதி கிடைக்கல, எல்லா இடமும் ரஷ்ஷா இருக்கு, சவுண்டா இருக்கு, ஹோட்டல் உள்ள எல்லாம் சவுண்டா இருக்கு. நீங்கள் ஒரு 2 நிமிடத்துல பேசிட்டு விட வருங்க, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக 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 அக்கா, கண்டிப்பாக. கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்தும் நகலா அக்கா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். என்னுடன் அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் வந்து இளைஞர்கள்னால இளைஞர்கள் தானே, அவங்க வந்து ஆசைப்படுறதுனால அவமதிக்கப்படுறத பத்தி பேச போறேன். இளைஞர்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்பா அம்மா தான் நல்லபடியா தான் வளர்க்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து கம்மியாகுது அப்படின்னு தான் அவமதிக்கப்படுறாங்க. ஆசைப்படுறதுனால அவமதிக்கப்படுறாங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஆசைகள் நிறைய படுறாங்க. ஏன் அப்படின்னா வளர்ற விதம் தான்னு நான் நினைப்பேன். இப்போ வந்து இளைஞர்கள் வந்து ஒரு டீனேஜ் தாண்டி வரும்போது பைக் வேணும்னு கேக்குறாங்க, வெளியே என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ எல்லாமே அடம் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா வளர்ற சூழ்நிலைகளை பொறுத்து கூட இருக்குது. இந்த மாதிரிலாம் கேட்டு பெற்றோர்கள் வந்து அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாலும் அதோட அருமை அந்த பசங்க இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க வந்து எவ்வளவு தூரம் அதை வந்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாலும் பெற்றோர்களுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுனாலதான் அவமதிக்கப்படுறாங்க. இவங்க ஆசை நியாயமானதாகவே இருந்தாலும் அதை செயல்படுத்துற முறை வந்து தவறானதா இருக்குது. அதனால அவமதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இளைஞர்கள் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சேர்ந்துட்டு அவங்களோட, அதாவது நண்பர்கள் சேரும்போது நல்ல விதமான நண்பர்களோட சேர்ந்து அவங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டாங்கன்னா அதுல மதிக்கப்படுற விதமே தனிதான். ஆனா எல்லாருமே அப்படி செய்யறது இல்லை. நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது நம்ம செலக்ட் பண்ற விதத்துலதான் இருக்குது. அதனாலதான் அந்த ஆசைகளும் தவறான வழியில இதாகுது, அதனால அவமதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆசைகளால் அவமதிக்கப்படுறாங்க இளையோர்கள் அப்படிங்கிறது அவங்க ஆசையோட விதத்தை பொறுத்து. நல்ல விதமா படித்து நல்ல வேலைக்கு போகணும், நல்ல விதமா வாழணும்னு ஆசைப்படும் போது அவங்க பெற்றோர்களும் சரி, பாட்டி தாத்தா முதியோர்கள் எல்லாருமே அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு தயாரா தான் இருக்காங்க. ஆனா இளைஞர்களோட ஆசை எல்லா விதத்திலையும் கரெக்டான பாதையில செல்லுது அப்படின்னா சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த காலம் அப்படி இருக்குது. டிஜிட்டல் வேர்ல்டுல கையில இருக்கிற செல்போன்ல இருந்து எல்லாமே நமக்கு அறியாம அவங்களோட அறிவுகளை வேற வழியில கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறதுதான். அதனாலதான் அவங்களோட அந்த ஆசைகள் வந்து மற்றவங்களால அவமதிக்கப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கறது நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நகலாக்காவுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி வெள்ளத்தாயி. ஒரு நிகழ்வுல நின்றாலும் பேச வேணும் என்று துடிச்சிருக்கிறீர்கள். ஆனா இப்படியான நிகழ்வுகள் வரைக்கும் நீங்க அறிய தந்தால் நாங்கள் அதை உங்களுக்கு
ஏற்ற மாதிரி தந்திருக்கலாம். மிக்க நன்றி. அருமையாக அவர் பேசியிருந்தார். இளையோர்கள் சார்பில் இளையோர்கள் ஆசைப்படுவது வழக்கம். அந்த ஆசையை பெற்றோர்கள் சில நேரம் நிறைவு செய்கிறார்கள். ஆனால் பல நேரம் நிறைவுதான் செய்கிறார்கள், சில நேரம் நிறைவு செய்யாத சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. காரணம், இளையோர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆசைகளாக இருந்தால், அனுபவம் இல்லாதவர்கள் தானே சில ஆசைகளுக்கு நாங்கள் விடுகிறோம். பல ஆசைகள் நிராசைகளாக போவதும் உண்டுதான். ஆனால் அந்த ஏன் நிராசையாக போவதென்றால் அதில் அவர்களுக்கு அனுபவம் இல்லை என்ற ஒரு காரணத்தால நாங்கள் அவர்களை தவிர்க்கிற கூடிய நிலை இருக்கின்றது. இப்பொழுது நிறைவாக வெள்ளத்தாய்க்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிறைவுக்கு வருகிறோம். இந்த ஒரு அருமையான தலைப்பண்டு நீங்களும் எல்லோரும் சொன்னது உண்மைதான். அதாவது இங்க நாங்கள் புலம்பெயர்ந்த, தெரிஞ்சோ தெரியாமலோ புலம்பெயர்ந்ததனால் நாங்கள் பல இடங்களில அவமானப்படுகிறது எங்களுக்கு தெரிகிறது. என்ற சில நேரம் நானே நினைத்து பார்ப்பேன், ஏன் தாயக சூழலில அங்க வாழ்ந்திருக்கலாம், என்னத்துக்கு நாங்கள் இந்த சூழல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம் என்று. இப்ப சில இடங்களில அந்த இளையோர்கள் இளையோர்களா, இப்ப எங்களுக்கு இளையோர்களாக இருக்கிறவர்கள் எங்களையே சில இடத்துக்கு விடுவதில்லை. அண்மையில நடந்த எனக்கு ஒரு அனுபவத்தை நான் முதலில் உங்களுக்கு சொல்லுகின்றேன். எங்கட பாடசாலையில் உரியடி நிகழ்ச்சி நடைபெற்றது. அது எனக்கு சரியான மனவேதனை. அந்த உரியடி நிகழ்ச்சியில என்னை விட ஒரு இளம் ஆசிரியர், எனக்கு அந்த நேரம் ஆசிரியரை பெற்றோர்களை வர சொல்ல ஒரு தரம் போகவில்லை. நான் திடீரென என்ற சாரியம் எடுத்து காட்டிக்கொண்டு 5 நிமிஷமா ஒரு தரம் போகவில்லை. எனக்கு ஆசையா இருந்தேன், அடிக்க போனேன். ஆனால் நான் 2024 அடித்து அந்த முட்டியை உடைத்திருந்தது உண்மை. அந்த 2025 அந்த நிகழ்வுக்கு போகவில்லை. அப்ப இது 2026 தானே, நானும் ஒருக்கா அடிக்கலாம் என்று போனால் அந்த என்னை விட ஒரு 4-5 வயது இளமையான ஒரு ஆசிரியர் அதை இல்ல, அது இன்னொரு ஆளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம், நீங்கள் ஒருக்கா அடிச்ச நீங்கள் தானே என்று என்ன தடுத்து போட்டார். எனக்கு அது பெரிய அவமதிக்கப்பட்ட ஒரு ஆசை. ஆனால் எனக்கு நிராகரிக்கப்பட்டது. ஏன்? சரி, என்னை வெற்றி பெற தேவையில்லைன்னா நீங்க முட்டிய மேல உயர்த்தலாம், என்ற கண்ணை கட்டியாச்சு தானே. நீங்க இவ்வளவு தூரத்துக்கு நான் அடிக்க எத்தடிச்சாலும் நீங்க உயர்த்தினா இன்னொரு ஆளுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்தானே. அது ஏன் கொடுக்கவில்லை? எங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அப்ப அந்த முதியோர்கள் ஆசைப்படுவது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லையான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது எத்தனையோ இடத்துல அவமதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கின்றது. ஆனா இளையோர்கள் சில நேரம் பெரியவர்கள் விட்டு கொடுக்காதனால இளையோர்கள் அவமானப்படுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒரு கோயில்ல போய் நான் பேச வேணுமெண்டா சில பேர் இவன் எங்க பேச போறான், இவன் சொதப்பி விடுவான் என்றுட்டு விட மாட்டார்கள். அது பெற்றோர்களும் இருக்கிறது, பெரியோர்களும் இருக்கிறது. அப்படியெல்லாம் நாங்க நினைக்க தேவையில்லை. ஒரு பிள்ளை விரும்பிச்சதென்றால் அதை நிறைவேற்றோம் நாங்கள். பெற்றோர்கள் அநேகமாக இந்த பிள்ளை கேட்கிற எந்த விடயத்துக்கு பெற்றோர்கள் மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் என்றது இல்ல. பெரியோர்கள் சரி, முதியோர்களாக இருந்தாலும் அவர்கள் வேண்டித்தான் கொடுப்பார்கள். ஆனா முதலில் கொடுக்க மாட்டார்கள், கொஞ்ச நாள் செல்ல வேண்டித்தான் கொடுப்பார்கள். அவர்கள் ஏன் அதை மறுக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. இப்ப சில நேரம் அந்த பிள்ளை ஒரு 12 மணிக்கு போய் நான் இதை செய்ய போறேன்டா நாங்க கொஞ்சம் பயப்படுவோம். என்ற எங்கட வாழ்க்கை சூழல்ல அது ஒரு சாமத்தில போறது, மற்றவர்களுக்கு ஒரு எதனொன்று நடந்தாலும் என்றதை ஒன்றை சொல்லுவான். அந்த ஆசைப்படுது பிள்ளை தன் நண்பீட்ட 12 மணிக்கு பேர்த்டேக்கு போய் விஷ் பண்ண வேணும் என்று நினைக்கும். ஆனா கொஞ்சம் நாங்கள் யோசிப்போம் தான், இந்த இருட்டுக்குள்ள நீங்க போறீங்களோண்டு. ஆனா எங்களுக்கு தெரியும் விடலாம் என்று நம்பிக்கையும் பிள்ளைகிட்ட இருக்கு. ஆனா என்னத்துக்காக? ஒரு பாதுகாப்பை நோக்கித்தான் நாங்கள் சொல்லுவோம். அது அந்த பிள்ளைக்கு ஆசை நிராகரிக்கிறது இல்லை, அது பரவாயில்ல, நாளைக்கும் போய் விஷ் பண்ணலாம், இல்லையண்டு இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் நியாயமான ஒரு ஆசையை கேட்டால் நாங்கள் அதை தட்டி விடக்கூடாது என்பது இளையோர்களின் வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் உண்மையிலேயே பட்டாம்பூச்சி போல, அந்த மின்னி பூச்சிகள் போல அந்த இளமை பருவம் ஒரு இன்பமான பருவம். எங்களுக்கும் அப்படி இருந்தது தானே, நாங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். ஆனா இளமை பருவத்துல நிறைய விடயங்கள் நாங்கள் முதியோராயிருக்கிறவங்கள் நாங்கள் அனுபவிக்கவில்லை. காரணம் என்னென்றால் நாங்கள் போர்க்கால சூழல் இருந்தது, அதனால அனுபவிக்க முடியாமல் நாங்கள் இந்த சூழல்களுக்கு வந்து விட்டோம். அப்படி ஒரு ஆசையான விடயத்தை பெற்றோர் கேட்டாலும் இளையோர்கள் செய்கிறார்கள் என்றால் சில நேரம் இல்லை என்ற பதில் தான் பெறும். அது தட்டி விட்டு போற பழக்கம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பார்க்கின்றோம், இது 2 இடத்திலுமே எங்களுக்கு இந்த தலைமுறை இடைவெளி தவியாக தவிக்க வைக்குது. ஒன்று பேச்சுக்கள் குறையுது, தொடர்பாடல் குறையுது, தொழில்நுட்பம் வலைக்குள்ள சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே முதன்மையாக இந்த முகநூல்ல இருந்து, டிக்டாக்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து இந்த வலைப்பின்னலுக்குள்ளேயே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கேள்வி கேட்டால் எந்த நேரமும்
அதையே தடவி கொண்டிருப்பார்கள். அப்ப நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன், ஓ கேக்குது. ஆனா திருப்பி என்ன விடை என்று கேட்டா ஒரு பதிலும் இல்லை. ஏன்னா அதை சரியா கேட்கல. அது இந்த டச் ஸ்கிரீனிலேயே அவர்களோட வாழ்க்கை போகுது. அதனால நாங்க பல இடத்துல அவமதிக்கப்படுகிறோம் என்றது உண்மைதான். ஆனா இளையோர்கள் பக்கத்துல பார்த்தோம்டா அந்த முதியோரா இருக்கிறவர்கள் சில விட்டு கொடுப்புகளை கொடுக்காத ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அடுத்தது இப்ப பெற்றோர்களாயும் பெரியோர்களாயும் இருக்கிறவர்கள் நவீனத்தை உணர வேணும். அந்த நவீனத்தை உணராத சந்தர்ப்பங்கள் அந்த பிள்ளைகளோட சமாந்தரமாக பயணிக்க கஷ்டப்படுகிறோம். அப்ப அது யாருல குற்றம்? எங்கள்ல குற்றம். நாங்கள் மொழியை கேட்க வேணும், தொழில்நுட்பத்தை கேட்க வேணும், சம அளவு ஸ்டாண்டர்டோட அவர்களோட பேசக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கணும். இல்லாவிட்டால் நாங்கள் மட்டம் தட்டப்படுவோம். சரியோ? ஏனென்றால் ஒவ்வொரு சொற்களுமே ஒரு சொல்லை சொல்லும் போது அந்த சொல்லில ஒரு கொஞ்சம் பிசகு இருந்தால் அது சரியான ப்ரொனவுன்சியேஷனாக இல்லாவிட்டால் என்ன சொன்னீங்களம்மா, என்ன சொன்னீங்க, அது தவறு, அது இப்படித்தான், ஓ உம்லவுட் ஒரு ஃபிட்ஸ என்று சொன்னா ஃபிட்ஸ என்று சொல்ல வேணும். அப்படி அந்த அழுத்தம் திருத்தத்தை அங்க கொடுக்க தவறுனாலே அதே அப்படி சொல்லவே எனக்கு ஐயோ நான் அந்த இடத்துல சரியான சொல்லத்தான் பயன்படுத்தினேன், ஆனா நீங்க ஏன் இப்படி சொல்றீர்கள் என்று அவமதிக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அப்படி பார்த்தோம்னா சில நேரம் பிள்ளைகள் சொல்வது எங்களுக்கு அவமதிக்கப்படுகிற சந்தர்ப்பங்களா இருந்தாலும் சில நேரம் நாங்கள் திருந்த வேணும் என்ற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கி எங்களுக்கு தருகிறது. அவை துன்பத்துக்கு காரணம் ஆசை என்று புத்தர் அழகாக சொல்லி இருக்கிறார். ஆசையும் அளவாக இருக்க வேண்டும். அந்த ஆசை நிராசையாகவும் போகக்கூடாது, இருக்கிற காலத்துல அனுபவிக்க வேண்டும். அது யாருக்கும் ரெண்டு பக்கத்துக்கும் பார்த்தாலும் அப்படி பார்க்கல இன்றைக்கு அந்த ஆசைப்படுறது கூடுதலாக இளையோர்களாக இருந்தாலும் அவமதிக்கப்படுகிறது முதியோர்களாக இருக்கிறார்கள். அப்ப இங்க பாருங்க, எங்களுக்கும் ஆசைதான், எல்லாம் ஆட வேணுமென்ற ஆசைதான், நவீனமா உடுத்த வேணுமென்ற ஆசைதான். ஆனா எங்களோட வயசுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொண்டு வாரதுதான் நாங்கள் விரும்புவோம். ஏன்னு கேட்டா பண்பாட்டோட பழக்க வழக்கங்களோட நாங்கள் வாழ்ந்த இனம். ஆகவே அந்த வாழ்ந்த அந்த அடிச்சுவடை பின்பற்றி எங்களோட குழந்தையும் வாழ வேணும் என்று துடிப்பது உண்மை. அடுத்தது ஆசைப்பட்டதை அனுபவிக்காட்டி மன அமைதி இருக்காது, அதையே நோக்கி கொண்டிருக்கும். ஐயோ இந்த பிள்ளை என்ன பார்க்கலையே, எனக்கு செய்யலையே என்று என்ற மனம் ஏங்கி கொண்டுதான் இருக்கும். அப்ப அந்த தாயின் ஏக்கத்தையும் அந்த பிள்ளை புரிய வேணும். அந்த புரியாத ஒரு சந்தர்ப்பம் இருந்ததுண்டா அந்த தாய்க்கு உண்மையிலேயே நாங்கள் இப்படி நல்லதை சொன்னாலும் இந்த பிள்ளைகளிடம் இருந்து அவமானப்படுகிறோம் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆகவேதான் இந்த முதியோர்கள் உண்மையிலேயே ஆசைப்படுவதனால் அது துன்பம் என்று நினைச்சாலும் அந்த ஆசையில இருந்து அவர்கள் விடுபடாமலே இருக்கிறார்கள். சில நேரம் விடுபடாமல் இருப்பதும் இருக்கிறது. மற்ற ஆசைப்படுவதை கட்டுப்படுத்துகிறார்கள். கொன்றோல் இது வேண்டாம், நீங்க வர வேண்டாம், நாங்களும் போக வேண்டும், நீங்க வர வேண்டாம் என்று கட்டுப்படுத்த இல்ல நாங்களும் போனால் என்ன என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. எந்த விதத்திலும் ஆசை குறைந்தால் நிம்மதிதான். அதுக்காக ஆசைகளை நாங்கள் வளர்க்காமலும் இருக்க முடியாது என்ற ஒரு கனவு. இளையோர்களுக்கு கனவு, இலட்சிய கனவு இருக்கலாம். அந்த ஆசையை நோக்கி நகரைக்க நாங்களும் நிச்சயம் எங்களாலான உடல் பொருள் ஆவி அத்தனையும் பெற்றோர்கள் கொடுத்துதான் அந்த பிள்ளைகளுக்கு வளர்க்கிறார்கள். ஆகவே அவர்கள் எந்த இடத்திலும் பெருசாக அவமதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் இன்றைய இந்த தலைப்பின்படி ஆசைப்படுவதால் அவமதிக்கப்படுபவர்கள் கூடுதலாக முதியோர்கள் என்ற தீர்ப்பைத்தான் இன்றைய இந்த விவாத அரங்கம் தீர்ப்பாக வழங்கி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி. ஏனென்றால் கேக்குதா? ஆமாம், நன்றி. நிறைவுக்கு நாங்கள் வருகிறோம். நீங்கள் ஒரு வரியில உங்களோட விளக்கங்களை ஒரு வரியில நீங்கள் இந்த நிகழ்வை பற்றி சொல்லி நாங்கள் விட வருவோம். சரியா? சர்வேஸ்வரி நீங்கள் சொல்லுங்க. ஆமாம். புது அர்த்தங்கள், புது நியாயங்கள், புது வரவுகளாக இருக்கின்ற தலையங்கங்கள், ஒவ்வொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவங்கள் என்பது நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட பட்டத்துல இல்லாமல் பரந்து பட்ட இதுல விதைக்க உண்மைப்படி சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கங்கள். இந்த தளத்தில் மிதப்போம், ஆடுவோம், பாடுவோம். பாடுவோம், நிச்சயம். கீதா என்ன நினைக்கிறீங்க? கீதா வணக்கம். வணக்கம். நான் நினைக்கிறேன் நல்ல தலைப்பு இது.
பேச்சுக்காக மட்டுமில்ல, அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு தலைப்பாகவும் தான் நான் இதை பார்க்கிறேன். உண்மையில இளையவர்களுக்கும் அவமானங்கள் ஏற்படுகிறதுதான் அந்த சபைகள்ல அவர்கள் இதற்கு தனிப்பட்ட கதை. இது என்னுடைய வீட்டு கதை. என்னுடைய மகன் முந்தி கோயில்ல படிக்கிற யூனிவர்சிட்டி படிக்கிற காலத்துல கோயில்ல ஐயர் கூப்பிட்டு நிலம் தேவாரம் படித்தார். சங்கீதம் படிக்க தேவாரம் பட சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். இப்ப வேலன்ல ஒரு கோயிலுக்கு போனார், பேர் சொல்லி சொல்றேன், கோயிலுக்கு போனார். அங்கே அந்த எங்கட கோயில்கள்ல எல்லாம் ஒரு முதல்வர்கள் நிற்பார்கள் தானே, அப்படி இப்படி செய்யல. அப்படி ஒருவர் ஒரு பெண் படம் போட்டோ எடுத்து கொண்டுட்டாராம். போட்டோ எடுத்து அதை கொண்டு சொன்னாராம். அப்பயும் அந்த பிள்ளை போட்டோ எடுத்து கொண்டுட்டாராம். உங்களுக்கு ஒருக்கா சொன்னாதோ அப்படி இப்படி ஒண்ணு கத்தினாராம். அந்த பிள்ளை ஒரு நார்த் இந்தியன் பிள்ளை. அப்ப தமிழ்ல சொன்னது ஒன்றும் அதுக்கு விளங்க இல்லை. அப்ப இவர் கணக்க ஏசி இருக்கிறார் இளையோர்களை பற்றி. அப்ப என்னுடைய மகனும் அந்த இடத்துல இருந்தவர். பிறகு அவர் ஒரு இடத்துல இருந்தவராம். அப்ப வழியில இருக்காதே கொண்டும் இன்னொரு இடத்துல சொல்லி கொண்டு போய்க்கலாம். அந்த கோயில்ல இந்தியன் படிக்கிற பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். ஆனா மொழி தெரியாதங்களை போல இருந்திருப்பார்கள் பார்க்க. அவ கணக்க அவதூறா பேசிவிடும். அதுக்கு பிறகு என்னுடைய மகன் கோயிலுக்கு போதம்பி என்றாலும் போறான்ல, அம்மா அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல இப்படி அடாவடித்தனம் அதிக இப்படியெல்லாம் அந்த பிள்ளைக்கு விளங்க இல்லை. அவர் டொச்சுல சொல்லிக்கோணும். பல பேர் வார இடத்துல அவர் டொச்சுல சொல்லிக்கோணும் அல்லது இங்கிலீஷ்ல சொல்லிக்கோணும். அவ இப்படி அம்மா இந்த பெரியார்கள் இப்படி இந்த அடாவடித்தனம் கோயில்கள்ல இப்படி நாங்கள் கூறுற இடங்கள்ல சும்மா கண்டபடி கதைக்கிறதால எனக்கு அதை பார்க்க விருப்பம் இல்லை. அப்ப நான் சொல்றேன், தம்பி நீ சாமியோட கோவிக்காத, கோயிலுக்கு கண்டா இல்ல, எனக்கு சாமி நம்பிக்கிட்ட கும்பிடுறேன், எனக்கு அந்த கோயிலுக்கு போக விருப்பம் இல்லை. அப்ப இன்னைக்கு அவன் போய் கும்பிடுறது, அவன் பாடுறது எல்லாம் தடப்பட்டுட்டு. ஆனால் அவன் பக்கத்துல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அந்த பிள்ளை இந்தியன் மலையாளிகள் இருக்குது அதுக்குள்ள அப்ப அவர் பொது மொழியில சொல்லி இருக்கலாம், அவருக்கு தெரியல அது தமிழ் இல்லையே. அப்ப அவர் கணக்கு ஏசி இருக்கிறார். அதை பார்த்து கொண்டிருந்த இளையவர்களுக்கு பிடிக்கல. அங்க இளையவர்கள் பொதுவா அவமதிக்கப்பட இளையோர்கள் இப்படித்தான் என்ற போல சில இடங்களில மட்டும்தான் அது வருகுது. பெரிய பல இடங்களில விட்டு கொடுக்கலாம். சில இடங்கள்ல பிள்ளைகள் நீங்க சொன்ன மாதிரி மேடைகள் எடுத்து செய்யறதுக்கு விட்டு கொடுக்குறீங்கள, அவர்களுக்கு தெரியாது. விட்டா தானே 10 தடவை விழுந்தா சைக்கிள் ஓடி விழுந்தொழம்பி தானே சைக்கிள் ஓடி பழகுற. பெரியாக்கள் காரோடைக்கே முருகா உன்பால் வரத்தானே செய்யும். அந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படாம அவமதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்றதெல்லாம் உண்மை. அந்த தலைமுறை இடைவெளியில புரிதல்கள் இல்லை, புரிதல் இல்லை. ஆமா, அப்ப 2 பக்கமும் அவமானப்படுறோம். இன்னைக்கு போய் இந்த ஒரு எங்களவர்கள் இப்ப இந்த வயோதிபர் இடங்கள்ல வேலை செய்யறதால ஒரு அம்மாவை வீடு திருத்து மட்டும்தான் என்று சொல்லி கொண்டு வந்து விட்டுருக்கிறார்கள். வீடு திருத்து மட்டும் நீங்க இங்க. அப்ப அவர் நடுவுக்கு வராம அங்க வேலை செய்வேட்ட வீடு திருத்தினமா அதெல்லாம் ஒரு பெருத்தத்துக்குரிய இடம். அந்த தாய் அந்த மூப்பால ஒரு தள்ளப்பட்டுட்ட அவமதிப்பா பிள்ளைகளுக்கு இடைஞ்ச அப்படி என்ற ஒன்று இருக்குது. நன்றி, சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, நல்ல கருத்துக்களோட பேசி இருக்கிறீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். தர்சினி வந்திருக்கிறா, முதல் எடுத்து. வணக்கம் தர்சினி. இனிய வணக்கம் எல்லோருக்கும், தொகுப்பாளர் அவர்களுக்கும். விவாத அரங்கு நான் நிறைவின் பகுதியிலே தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு முறை வேற மொழி இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நகலாக்கா, இது எத்தனையாவது விவாத அரங்கம்? 57. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். கீதா பரமானந்தன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் நான் கேட்டிருந்தேன். நான் அப்போதான் எங்களுடைய குழுமத்துல பார்த்தப்போ நல்லா இருந்தது. ரொம்ப நிறைய விஷயங்கள் தான் கேட்ட பக்கங்கள், எனக்கு முன்னுக்கு நடந்த விஷயங்களை இவர் பகிர்ந்து கொள்ளும் போது எனக்கும் அது உண்மைதானே, அப்படி கேட்டுக்கொள்றோம்னு சொல்லி. மற்றது சொல்லுவீனும் தானே நவலாக்கா, பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசும். அது மாதிரி நகுலாக்கா சொல்லுவினம், இளம் என்னது வளரும் பயிரை முளையிலே தெரியும். அதே மாதிரி எங்களுடைய பாமுக அதிபர் அடிக்கடி உச்சரித்த வார்த்தை சொல்லுவினம், என்ன சொல்லுவாருண்டா, எங்கள் மூலம் பிறந்தவர்களே தவிர
எங்களுக்கானவர்கள் இல்லை, எங்கள் மூலம் பிறந்தவர்கள் அவர்கள். அந்த அப்படியெல்லாம் பார்க்கும்போது நவலாக்கா, நாங்க பிள்ளைகளை பெற்றோம் தான். எப்படி நாங்க வளர்த்துக்கணும் அந்த பிள்ளை எங்களுடைய 5 வயசுக்குள்ள எந்த அளவு சூழ்நிலைகள் எப்படி வளருதோ அதுதான் எங்களுக்கு திருப்ப கிடைக்குது. அதுல அது நிறைய எதிர்பார்ப்பு தானே நவலாக்கா. திருப்பி எங்கள்கிட்ட தான் வருது. இந்த எறிகிற பந்து திருப்ப வருகுதுன்றதுக்குலாம் இருக்கு. அது மாதிரி சில வேளை தவறையும் போகலாம். நாங்க ஒவ்வொன்றையுமே எதிர்பார்த்து எறிஞ்சோம்டா இந்த பிள்ளை எனக்கு இதை செய்யும் நினைச்சு செய்தோம்டா அது கஷ்டம் தான், அது வராது, திருப்ப வராது. அது மாதிரி அதுதான் நடக்குது. அதே நேரம் அங்க ஊர்ல இருக்கைக்குள்ள வேற வேற வளர்ப்பு முறை, வேற வித்தியாசமான சூழ்நிலைகள், ஒவ்வொரு இடமும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்க மாறி மாறி வந்துட்டோம். அதுவும் இப்ப எல்லா இடமும் நாங்க தொடர்புகள் இருக்கு. முதல் இலங்கையில மட்டும் இருந்துச்சு, இப்ப எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நாடுகள்லயும், இப்ப நீங்க ஜெர்மன்ல இருக்கிறீங்க, நாங்க இங்க லண்டன், அப்ப ஒவ்வொருவருடையும் தொடர்புகளும் இருக்கு, அதிகமான போக்குவரத்துகள் இருக்கு, பிள்ளைகளின் தொடர்புகள் இருக்குது, கூடுது குறையுது. ஆனா ஒவ்வொன்றையும் அந்த எங்கள் மூலம் பிறந்த பிள்ளைகள் என்ன நாங்க செய்தோமோ அதை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள். நிச்சயம் அதுதான் அங்க திருப்ப வரப்போகுது. தவிர இதுல நல்லது எது, என்னுடைய பிள்ளைதானே இதான் செய்தது, இவருடைய பிள்ளை அப்பவே இப்படி செய்தது இப்ப இப்படி இருக்குதுன்னு சொல்லி கதைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும். நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அது நன்றாகவே நடக்கும். ஆமா, எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்தால் எதிர்பார்க்கிறத எதிர்நோக்க வேணும். நன்றி. எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி பாமுகம். மிக்க நன்றி தர்சினி. கேட்டு மிக அழகான ஒரு கருத்துக்களை கொண்டு தந்திருக்கிறீர்கள். அதை விட பாராட்டி இருக்கிறீர்கள். மனம் நிறைந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா, நன்றி. மிக்க நன்றி தர்சினி இணைந்து கொண்டதுக்கு. அடுத்து பத்மலோஜினி சொல்லு. அதுக்கிடையில பத்மலோஜினி ஒரு நிமிடம். வெள்ளத்தாயி சொல்ல போறீங்களா நீங்கள் இதன் கருத்து? வெள்ளத்தாயி சரி, அவர் நிகழ்ச்சியில ஒன்று இருக்கிறார். நீங்க சொல்லுங்கள் பத்மலோஜினி. பத்மலோஜினி வணக்கம். வணக்கம் டீச்சர். சிறப்பா இருக்குது, நல்லது. இதுல கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய மனதை பொறுத்ததும் அவர்களுடைய வாழ்ற விதத்தை பொறுத்ததும் சொல்லலாம். இது அவர்களுடையது தான். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். என்னுடைய கருத்து அதான் இருக்குது. மிக சிறப்பு. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லிக்க நாங்க விவாத அரங்கத்துல இப்படி எல்லாம் லேர்ன் பண்றோம். லேர்னிங், எவ்ரிதிங் இஸ் லேர்னிங். அதே மாதிரி நான் சொன்னதுதான், முதியவர்களை இளையவர்களோ யாரா இருந்தாலும் அவர்கள் வாழும் சூழலை பொறுத்தது. சூழல் தான் அவர்களை மாற்றிக்கொள்ளுது. ஆனா சூழல் மாறுதே என்றதுக்காக விடாமல் நாங்களும் மாறிக்கொள்ற எங்களுக்கு நல்லது. அதுதான் முக்கியம். அதாவது நீயும் வளர வேண்டும், பிள்ளையும் வளர வேண்டும், நீயும் வளர வேண்டும். அப்ப ரெண்டு பக்கமும் தான் சமனாக வரும். எங்களுக்கு ஃபுல்லா நாங்க முயற்சியும் இல்ல, ஒரு தொழில்நுட்பத்துல பயிற்சியும் இல்லாம இருந்தோம்டா நாங்க தான் தோற்று போவோம். அதனால் பிள்ளைகளுக்கு அடிமைகளாகவும் இருக்கக்கூடாது. மற்றது தன்கையே தனக்கு துணை. ஆதலால் மூப்பு வந்தாலும் இல்ல, எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குத்தானே, என்னை நான் ரசித்தவின் மற்றவர்களை ரசித்துக் கொள்வோம் என்று சொல்லுறேன். ஒரு வாசனை தமிழ் இல்ல வேற மொழியில எங்களை நாங்க ரசிக்கணும் ஃபர்ஸ்ட். அது மாதிரி எந்த பிள்ளைன்னு சொல்றதை விட நான் பூமியில வந்ததுக்கு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம். அவர்கள் அதை எங்களுக்கு திருப்பி செய்வார்கள் என்றதை எதிர்பார்க்க கூடாது. அதுதான் முக்கியம். ஆனா உணர்வோட கொடுக்கிற விடயம் பின்னால உங்களுக்கு இளநீர் மாதிரி, அதாவது தண்ணீர் ஊத்துற தண்ணீர் வேந்த இளநீரா உங்களுக்கு தரும். பிள்ளையும் ஒரு காலத்துல பலன் தரும். அந்த பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனா நம்பிக்கையோட முயற்சியை மட்டும் வீணாக்க கூடாது. இப்ப நீங்க ஒரு பழமொழி சொல்ல நான் இப்ப கிட்ட அது அனுபவித்தேன், அதை சொல்றேன். காவோல உள்ள குருத்தோல சிரிச்ச அப்படி ஒரு பழமொழி இருக்குதானே. ஒரு காய்ந்த இலை விழுத்தா, அது ஒரு பிள்ளை சொல்லி இந்த காய்ந்த இலை விழுத்தா குருத்து இலையும் சிரிக்குத்தானே அப்படின்னு ரெண்டு ஒட்டுதான், எல்லாம் ஒட்டுதான். அது மரத்தின் இயல்பாம். இதை போய் கூட வாழ்க்கைக்கு சொல்றீங்களே தத்துவம் என்று சொல்லி இதை இது நான் டிரான்ஸ்லேட் பண்ணினான் ஆங்கிலத்துக்கு பண்ணிட்டேன். பிரெஞ்சுக்கு செய்தேன். பிரெஞ்சுக்கு செய்துட்டு நாங்க அந்த பிள்ளைக்கு விளங்கினோம் இங்கிலீஷ்ல எல்லாம் பண்ணிட்டு, அப்ப அந்த பிள்ளை திருப்பி என்ன கேட்ட போது இதெல்லாம் ஒரு பழமொழியாண்ட மாதிரி அது ப்ரோவர்ப் பண்ணுவாங்க பழமொழிய. அப்ப நான் அதை யோசிச்சேன். ஏன்னா அவங்க டிஃப்ரெண்டா சிந்திக்கிறாங்க. அதுக்காகத்தான் நான் ஜென்சி அந்த இது கொண்டு வந்தது காரணம்.
இட்ஸ் ஆமா. அல்பா. இவங்க சின்ன பிள்ளைகள் வந்து இட்ஸ் ஜென்சி அல்பா. இவங்க வந்து சிந்திக்கிற இது வந்து சிந்திக்கிற விதம் வந்து வேற. அதான் தைப்பொங்கலை பற்றி எழுத சொன்னா ஒரு பையன் சொல்றான், தைப்பொங்கல்ல நாங்க பானை வச்சு பொங்குவோம், பேர்ந்து அந்த பானையை அடிச்சு உடைப்போம் என்றார். என்னன்னு கேட்டா உரியடியில் அடிக்கிற பானையும் இந்த பானையும் ஒன்று நினைச்சார். அண்டே நான் மேடையில பேசியாது, அது எங்கட மகளிட வகுப்புல நடந்த ஒரு சம்பவம். அப்ப திருப்பி பார்த்தால் அந்த பையனுக்கு நான் விளங்கப்படுத்தினான், அது உரியடியும் பானை இதுவும் பானை, அது பொங்கல் பானை ஒரு நாளும் அடிச்சு உடைக்க கூடாது, இது உரியல். அப்படி அந்த மொடர்னா கன்ஃபியூசிங்கா இருக்கு சில பிள்ளைகளுக்கு. நாங்க அதை புரிஞ்சு கொள்றோம், ஆனா ஒவ்வொரு ஜெனரேஷன் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் தானே. அது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் ஆகியக்க அவங்க வந்து அந்த இது மாதிரி இருக்கிறாங்க. இப்ப கீபோர்ட் மாதிரி அடிச்சா இந்த லெட்டர் இல்லையா இல்லையன்ற மாதிரி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நாங்கள் எங்கேயோ வைத்து போறோம். மிக சிறப்பு. நீங்கள் இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நான் நினைக்கிறேன் 57 முடிந்து நாங்கள் 60வது நிகழ்வில் ஒரு கருத்துக்கிழமா செய்வோம். அதாவது நாங்கள் நல்ல ஒரு இந்த நிகழ்வுகள் எப்படி போனது அதை பற்றின ஒரு விடயத்தை நாங்கள் 60வது நிகழ்வில கதைச்சு கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாம் அதிபர் இல்லை என்று நினைக்கிறேன். நாங்கள் ஆகவே விடைபெறுவோம். ஆகவே இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் கலந்தந்து இந்த நிகழ்வை எங்களுக்கு செய்வதற்கு வழிவிட்ட அதிபர் நடாமோகனுக்கும் வாணிமோகனுக்கு நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.